நாட்டின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்க மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் அறிவித்தார். முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியும் சுமதி இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக இயக்குநருமான திரு நடேசன் அவர்களை கொலை செய்துவிட்டு தலைமறைவான வேலன் என்கிற சிங்காரவேலனை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்திருக்கிறது. இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கண்காணிப்பாளர், சென்னை 6008 என் பேரு சீனிவாசன் தம்பி. ஒண்ணு இல்லையா, சிங்காரவேலை ஓடுறாரு பயங்கரமா. ஹலோ ஹலோ பிரதர், என்ன தெரியல, அன்னைக்கு போலீஸ் என்ன துரத்தும் போது நீங்க வந்து காப்பாத்துறீங்களே, இன்னைக்கு போலீஸ் உங்களை துரத்தும் போது காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. வாங்க பிரதர், ப்ளீஸ் வாங்க, போகும்போது பேசிட்டே போலாம். ப்ளீஸ் ஏறுங்க ஏறுங்க. என்ன அப்படி பாக்குற? என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சுமதியோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. முதல்ல உள்ள போலாம், இன்னும் கூட நிறைய விஷயம் புரியும். வா. என்ன அப்படி பாக்குற? என்னடா சுமதி இண்டஸ்ட்ரீஸ்ல கள்ள நோட்டு அடிக்கிறாங்கன்னு பாக்குறியா? இதுக்கெல்லாம் பாஸ் யார் தெரியுமா? சுமதி இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் சின்சியர் சிவமணி தான். அட பாவீங்களா, இது உங்களை நம்பி ஃபேக்டரி ஒப்படைச்ச சுமதிக்கு மட்டும் துரோகம் இல்ல, இது தேச துரோகம் தான். ஆட இதே இடத்துல தான் இதே மாதிரி தான் அந்த ஐஜி கூட உணர்ச்சி வசப்பட்டாரு. உடனே எங்க பாஸ் அவனை தீர்த்துக்கிட்ட சொல்லிட்டாரு. ஐஜி நடேசனை கொலை பண்ணது நாங்க தான். நாங்க நோட் அடிக்கிறத பாத்துட்டாரு. விட்டுருவோமா? உடனே தீர்த்து கட்ட சொல்லிட்டாரு சிவமணி சாரு. எங்க இருக்கா அந்த சிவமணி? வெடிஞ்சா சுமதி கழுத்துல தாலியை கட்ட தயாரா இருக்காரு. ஆமா, நீ இப்படி தொந்தரவு பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னையும் தீர்த்து கட்ட சொன்னாரு. அவனை தீர்த்து கட்டுங்கடா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அந்த வேலை நம்ம எடுத்து கூட்டு வந்துட்டேன். அடையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள ஊர்வலம் நடக்க போகுது. நான் மாப்பிளையா ஊர்வலத்துல கலந்துக்கணும். இந்த நேரத்துல போய் இதெல்லாம் கட்டிட்டு ஐஜி எப்படி தீர்த்து கட்டிங்களோ அதே மாதிரி வேலை நீ தீர்த்து கட்டிடு. பாஸ் பாஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். முட்டாள், விஷ் பண்ற நேரமா இது. வெயிட்டா போட. சுமதி, என்னம்மா இது? மாப்பிள்ள ஒருவளை வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய. பாக்குறவங்கதான் தப்பா நினைக்க போறாங்க. எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகுமா. எந்திரி.
राजा वर्णो ध्रुवं तेजो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्र शान्द्रणा यात्रयां ध्रुवाम् ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे கட்டிமேளம் யோ கெட்டிமா என்னையாச்சு? குச்சியை பிடிங்கிட்டாருங்க இவரு. குச்சிய பிடிங்கிட்டாரா? யாரு? நான் தான். இதை விட பெரிய குச்சியோட போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, அங்க பாருங்க. அதனால நீங்க உட்காருங்க. சிவமணி, நீ எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. நீ கள்ள நோட்டு அடிச்சு சொசைட்டியை ஏமாத்தினதும் இந்த பெண்ணோட ஃபேக்டரியை மிஸ்யூஸ் பண்ணதும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிரு. அது மட்டுமல்ல, ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் நடேசனை நீ தான் கொலை செஞ்சேங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அட பாவி, உன்னை போய் நல்லவன் நினைச்சேனே. உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா? ஒண்ணு இல்லம்மா, கவலைப்படாதீங்க. மிஸ்டர் வேலன், உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அம்மா, உங்க வேலன் இல்லைன்னா இவ்வளவு பெரிய கொள்ள கூட்டத்தை எங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவரால தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டிருக்கு. வெல்டன் மிஸ்டர் வேலன். தேங்க்யூ சார். பட் 1 minute. என்ன போலீஸ் தேடுற அளவுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி வச்ச அதி முக்கியமான வில்லன் சார் இவன். சின்சியர் சிவமணி. இவனை 2 அடியாவது அடிக்கலன்னா நல்லா இருக்குமா சார்? யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்காது. சோ வித் யுவர் பர்மிஷன். வேலா, வேலா, நீ மெட்ராஸுக்கு வந்து பட்ட கஷ்டம் எல்லாம் போதுப்பா. ஏதோ நம்ம 2 குடும்பம் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டுதான் உன்னை அனுப்பிச்சு வச்சேன். வந்ததுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்த முடிஞ்சதே, அதுவே போதும். வா, நம்ம ஊருக்கே போயிடலாம். என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எழுந்துருமா. அப்புறம் என்ன? கட்டி மேளம் சார். குச்சியை கொடுங்க சார். ஓ, குச்சி இல்லாம இருக்கே வரீங்க. இங்க இருக்கு. வெக்கம். கட்டிக்கா. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. சுமதி, இனிமே இந்த குடும்ப பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டு இந்த விளக்கேத்தி வைமா. கேட்டியா அம்மா சொன்னத? இப்பதான் அவங்க மனசு நிறைஞ்சிருக்கா. அவங்க மனசு நிறைஞ்ச மாதிரியே பிள்ளைங்களை நிறைய பெத்து இந்த வீட்டெல்லாம் நிரப்பியிருப்பா. அதான் எங்களோட ஆசை. என்னங்கடா? சும்மாடா, அது வெக்கப்படுது, அப்புறம் எனக்கு அடைஞ்சல் ஆயிடும். வெக்கமுடா. என்னங்கடா இது? வெக்கத்துக்கு இயக்கம். சுமதி, வேலை உன் கையில ஒப்படைக்கிறேம்மா. அவன் ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி. இனிமே அவனை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. ஆமாம்மா, பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவனை ரூமுக்குள்ள விட்டு வெங்காயம் மட்டும் உருக்கி சொல்லிடாத, கண் கலங்கிடுவான். பார்வதி அம்மா, விளக்கேத்துறதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. கட்லு போட்ட ரூமுக்கு கொண்டு போய் என் பொண்ணை பத்திரமா சேர்க்கிற வரைக்கும் என் கடமை முடியல. எங்க இருக்கு ரூம்? அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி மேல ஏறினா அந்த பூவெல்லாம் தொங்க விட்டு விடு. அவசரத்தை பாரு. இல்லம்மா, ரூம் தெரியாம வேற எங்கயாவது போயிட்டாங்கன்னா அப்புறம் நாள்ல காத்து கிடக்கு. அம்மா, உங்க பையன் முழுசா திரும்பி வந்துருவாம்மா. போங்கப்பா. ஏய், அவன் என்ன ஜல்லிக்கட்டு காட்ட போறான்? அது உங்க கருவாட்டு மட்டும் என்ன எந்த? வா, வைக்கலாம், அப்புறம் போட்டுக்கலாம். வா. ஐயோ, இப்ப பாலா முக்கியம். நான் கிராமத்திலே பிறந்தவன், கறந்து டைரக்டா குடிச்சிருக்கேன். தாலி என்ன, எத்தனை பவுன், இதெல்லாம் பார்க்க வேணாமா? மல்லிகைப்பூ வாசனை. ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? விரசமா பாட்டெல்லாம் பாடிட்டு இப்ப வந்து வைக்கப்படுற? என்னங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதா? இங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்புறமா பேசிக்கலாம்.
சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே